புண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நாம் தேர்வு எழுதிவிட்டு, பரீட்சை எழுதிவிட்டு +2 படிக்கும் மாணவ மாணவிகள், 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் அனைவர்களும் தேர்வை, பரீட்சை எழுதிவிட்டு பரீட்சையுடைய முடிவுக்காக, தேர்வின் முடிவுக்காக, தேர்வின் ரிசல்ட்டுக்காக நாம் காத்திருக்கின்றோம். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய காத்திருப்பு நாம் எதிர்பார்த்த வண்ணமாக அந்த தேர்வினுடைய முடிவும், பரீட்சையுடைய முடிவும், தேர்வின் ரிசல்ட்டும் நமக்கு சாதகமாக, நமக்கு நலமானதாக ஆகிட நாம் நாயனை வேண்ட வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் இறைவனிடத்திலே நாம் வேண்டுதல் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு, முழு உலக மக்களுக்கும் முன்மாதிரியாக அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே அதனை அழகுற எடுத்துரைக்கின்றான், பதிவு செய்கின்றான். லக்கத் கான லக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இறை தூதர், இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்வில் உங்களுக்கு அழகிய நடைமுறை உள்ளது என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே அதனை தெளிவாக, அழகாக, ஆணித்தரமாக அதனை பதிவு செய்கின்றான். எல்லா வகையிலேயும், எல்லா நிலைகளிலேயும், வணக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களிலேயும் அன்னலங்கள் கோமான் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அதனை சொல்லி காட்டுகின்றான். அந்த வகையில், அந்த அடிப்படையில் வணக்கத்தினுடைய விஷயத்திலும், வணக்க வழிபாடுகளுடைய விஷயங்களிலேயும் சமுதாய தேவையாக இருப்பினும் அதை எப்படி நாம் கையாள வேண்டும், அதை எப்படி நாம் இறைவனிடம் பெற வேண்டும், எந்த முறையில், எந்த வகையில் அதனை நாம் பெற முடியும் என்கின்ற விஷயத்திலேயும் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டு சென்றிருக்கின்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் பார்க்கின்றோம், மாநபியுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இப்பொழுது பார்க்கின்றோமா இல்லையா? கடுமையான வெயில். எப்படி பார்க்க வெயில்? தாங்க முடியும் நம்மளால? சொல்லுங்க, எப்படி இருக்கு? சத்தமா சொல்லுங்க. பயங்கரமா இருக்கு. வெயிலுடைய அந்த உஷ்ணம், வெயிலுடைய அந்த உக்கிரமம் நம்மளால் தாங்க இயலவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இனி கியாமத் நாள் நெருங்க நெருங்க, கியாமத் நாள் சமீபம் ஆக ஆக அந்த சூரியன் ஆகின்றது பூமிக்கு மிக அருகாமையிலே வந்துவிடும். பூமிக்கு மிக அருகாமையிலே அது வந்துவிடும். எந்த அளவுக்கு என்றால், நம்முடைய மனிதர்களுடைய தலைக்கு மேலாக ஒரு ஜான், எப்படி ஒரு ஜான் இவ்வளவுதான் இருக்கும்.
அந்த அளவுக்கு அந்த சூரியன் ஆகின்றது இந்த பூமியை நெருங்கிவிடும். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய உஷ்ணத்தை, வெப்பத்தை, உக்கிரமத்தை நம்மளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. இதற்கும் அந்த ஓசோன் படலம் அந்த சூரியனுடைய வெப்பத்தை ஃபில்டர் பண்ணி தருகின்றது என்பதாக அறிவியல் மூலமாக நாம் அறிகின்றோமா இல்லையா? அப்படி இருந்தும் இந்த வெப்பத்தை நம்மளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே சூரியன் கியாமத் சமீபத்திலே தலைக்கு மேலாக வந்துவிடும் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அப்பொழுது அந்த நிலைமையை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதன் என்ன ஆகுவான்? அவனுடைய நிலை என்னவாக ஆகும்? தலையில் இருக்கக்கூடிய மண்டையில் இருக்கக்கூடிய அந்த மூளையெல்லாம் இலகி ஆறாக ஓடும் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு அந்த சூரியனுடைய வெப்பம், உஷ்ணம் கடுமையாக ஆகிவிடும். இது போன்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலேயும் கடுமையான வெயில், கடுமையான கோடை, இந்த வெப்பம், எங்கு பார்த்தாலும் வறட்சி, விளைநிலங்கள், விவசாயங்கள், பயிர்கள் எல்லாம் வாடிவிட்டது. கால்நடைகள் இவைகளுக்கு தீவனம் இல்லாமல் அவைகளும் வாடி வதங்குகின்றது. மனிதர்களும் தங்களுடைய உணவுக்கு, வயிற்றிற்கு உணவின்றி அல்லல் படுகின்றார்கள். கஷ்டப்படக்கூடிய அந்த நிலையிலே ஒரு சஹாபி வருகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஜும்மாவுடைய குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சஹாபி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீனிடத்திலே துஆ செய்யக்கூடாதா? மிகவும் ஒரு சிரமமான நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமே என்று அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகின்றார்கள். உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, அந்த ரப்பிடத்திலே கையேந்துகின்றார்கள். யா அல்லாஹ், உனது ரஹமத்தான அருள் மழையை இந்த பூமியின் மீது நீ இறக்கி வைப்பாயாக என்று துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ்வை வணங்கி, அல்லாஹ்வை தொழுது, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் நாயனிடத்திலே தன்னுடைய வேண்டுதலை வைக்குகின்றார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் அதனை உடனே கபூல் செய்தான், உடனடியாக அதனை ஏற்றுக்கொண்டான். எங்கிருந்துதான் இந்த மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடியது என்று தெரியவில்லை. மலை ஒட்டோ கொட்டு என்று ஒட்டி தீர்க்குகிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரைக்கும் தொடராக அந்த மழை பெய்து கொண்டிருந்தது என்று நாம் வரலாற்று நிகழ்விலே பார்க்கின்றோம். மறுவாரம் வந்துவிட்டது. அதே சஹாபி வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அதிக மழையாகிவிட்டது. இந்த அதிக மழையின் காரணமாக இப்பொழுதும் சேதங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மறுபடியும் மீண்டும் பிரார்த்தனை செய்யுங்கள், பிரார்த்தனை புரியுங்கள், அந்த நாயனை நாடுங்கள், நாயனிடத்திலே கேளுங்கள் இந்த மழையை நிறுத்துவதற்காக என்று அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள். மறுபடியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரப்புல் ஆலமீனிடத்திலே கையேந்துகின்றார்கள் மழையை நிறுத்துவதற்காக. மழை நிறுத்தினா மழை வேண்டாம் என்பதாக அல்ல. யா அல்லாஹ், இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழை எங்களுக்கு, எங்களுடைய இந்த பகுதியிலே இது போதுமானதாக இருக்கிறது. இதை நீ எங்கு தேவையோ அங்கு நீ அந்த மழையை ஒளிவிக்க செய்வாயாக. மரம், செடி, கொடிகள், வனாந்தர காடுகள் எங்கெல்லாம் மழை தேவைப்படுமோ அந்த இடங்களிலே இதை நீ, இந்த மழையை கொண்டு போய்
ஒழியச் செய் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள் என்று நாம் வரலாற்று நிகழ்வின் மூலமாக இதனை அறிகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி எந்த தேவையாக இருந்தாலும் சரி, சமுதாய தேவையாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகள் விஷயங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அதிலே நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். பத்ர் யுத்தக்களம் மிகவும் ஒரு இக்கட்டான சிரமமான சூழ்நிலை. அந்த யுத்தக்களம் இஸ்லாமியர்களுக்கு மிகவும் ஒரு சோதனையான ஒரு கட்டம். அப்படிப்பட்ட நேரத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இறைவனை பணிந்து இறைவனை வணங்கி தொழுது அந்த யுத்த களத்திற்கு செல்வதற்கு முன்பாக 2 ரக்காயத்துக்கள் தொழுது விட்டு துஆ செய்து விட்டு கிளம்புகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பத்ர் யுத்த களத்திலே இஸ்லாமியர்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை வழங்கினான் என்றும் நாம் சரித்திர நிகழ்வுகளிலே இதனை நாம் அறிகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக எந்த தேவையாக இருந்தாலும் மனிதனுடைய சொந்த தேவையாக இருக்கட்டும், சமுதாயம் சார்ந்த தேவைகளாக இருக்கட்டும், தனிநபர் தேவையாக இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், மஹல்லாவுடைய தேவையாக இருக்கட்டும், எந்த தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய ரப்புடைய முன்னிலையிலே நாயனிடத்திலே அதை நீங்கள் கொண்டு செல்வீர்கள் என்றால், நாயனின் உதவியை நீங்கள் நாடுவீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலே வெற்றி கிடைக்கும் என்பது இந்நிகழ்வின் மூலமாக நாம் அதனை அறிய முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள் ஏராளமாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையுடைய அத்துணை நிலைகளிலேயும் அனைத்து நிலைகளிலேயும் தொழுகைதான் பிரதானமாக இருக்குகின்றது. இந்த தொழுகையை கொண்டுதான் மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் வளமாக ஆக்கப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய வெற்றி, தோல்வி, முன்னேற்றம் அனைத்தும் இந்த தொழுகையில் தான் இருக்குகிறது. இந்த தொழுகையை ஒரு மனிதர் கையில் எடுப்பார் என்றால் அந்த தொழுகையின் மூலமாக அவர் எந்த உயரத்திற்கும் எந்த நிலைக்கும் அவர் அந்த தொழுகை அவரை அது கொண்டு செல்லும். ஏனென்றால் மாநபியுடைய மணிமொழியை பார்க்கின்றோம். அஸ்ஸலாத் இகாமத்தீன், தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய தலை தூணாக இருக்குகிறது. அந்த மார்க்கத்தினுடைய தலையாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை யார் நிறைவேற்றுவார்களோ அவர்கள் ஈமான் மார்க்கத்தை அவர்கள் நிறைவு செய்து விட்டார்கள். தொழுகையை யார் அலட்சியமாக, தொழுகையை யார் அதை கவனக்குறைவாக, தொழுகையை யார் அசால்ட்டாக பொடுபோக்காக எண்ணுவார்களோ நினைப்பார்களோ அவர் மார்க்கத்தை தகர்த்து எறிந்து விட்டார், மார்க்கத்தை தகர்த்து விட்டார் என்று மாநபியுடைய மணிமொழியின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த தொழுகையை மிகவும் சாதாரணமாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தி வைக்கக்கூடியதாக இருக்குகிறது. அதிலேயும் குறிப்பாக ஒரு மனிதன் சுஜூதுடைய நிலையில் இருக்குகின்றான் என்றால் அந்த சுஜூதுடைய நிலையில் தான் ரப்புக்கு, இறைவனுக்கு அவன் மிக நெருக்கமாக இருக்குகின்றான். சுஜூது என்பது தொழுகையினுடைய பிரதான செயல்களில் ஒன்றாக அது இருக்குகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதர் பெருமானார் அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய தொழுகையை உரிய நேரத்திலே, தொழுகைக்காக அதான் கொடுக்கப்பட்டு விட்டது, அதற்காக வேண்டி நல்ல விதமாக உது செய்து பயபக்தியுடன் நிலை, ருக்கு, சுஜூத் ஆகியவற்றை அவர் நல்ல முறையிலே பேணி அந்த தொழுகையை நிறைவேற்றினால்
அந்த தொழுகையாகின்றது நாளை மறுமையிலே பிரகாசிக்கும் ஒளியாக அது மாறி விடுகின்றது. இந்த உலகத்தில் என்னை நீ பாதுகாத்தது போல் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்று அந்த தொழுகையாகின்றது அந்த மனிதருக்காக தொழுகை துவா செய்கின்றது. இதற்கு மாறாக அவர் அந்த தொழுகையை உரிய நேரத்திலே தொழுகவில்லை. தொழுகைக்காக அதான் கொடுக்கப்பட்டால் மற்றும் ஒரு மணிமொழியை பார்க்குகின்றோம். தொழுகைக்காக அதான் கொடுக்கப்பட்டு பாங்கு சொல்லப்பட்டு உலக தேவைகளுக்காக யார் உலக தேவையை காரணம் காட்டி அந்த தொழுகையை அவர் அலட்சியம் செய்வாரோ, அதனை விட்டு விடுவாரோ, நேரம் தவறி அவர் தொழுகுவாரோ, அந்த தொழுகையாகின்றது அந்த தொழுகையின் மூலமாக அவருக்கு எந்த பிரயோஜனமும் எந்த பயனும் இருக்காது. அது கருத்து விகாரமாக உருமாறி இந்த உலகத்தில் என்னை நீ அலட்சியப்படுத்தியது போல், என்னை நீ வீணாக்கியது போல் அல்லாஹ் உன்னை வீணாக்குவானாக என்று அந்த தொழுகையாகின்றது அந்த மனிதனை சபிக்குகிறது என்று மாநபியுடைய மணிமொழியை நாம் பார்க்குகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக தொழுகைக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த இறை அழைப்பு என்பது அது இறைவனின் அழைப்பாக இருக்கிறது. அந்த அழைப்பை கேட்ட மாத்திரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓடோடி வந்து அந்த தொழுகைக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்குகின்றோம், இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்திலே, படைத்தவனை வணங்கக்கூடிய விஷயத்திலே, படைத்தவனுடைய படைப்புகள் இறைவனால் உருவாக்கப்பட்ட அந்த காரணங்கள் இவைகளுக்குத்தான் முக்கியத்துவம் தரப்படுகின்றது. படைப்புகளுக்கு பிரதிநிதித்துவம் தரப்படுகின்றது, வழங்கப்படுகின்றது. ஆனால் படைப்பாளனுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதில்லை, முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை. நாம் அதை பார்க்குகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை அழைப்பு என்பது அது இறைவனுடைய அழைப்பு. அந்த அழைப்பை நாம் இந்த காதிலே வாங்குகின்றோம், செவிமடுக்குகின்றோம். தொழுகை அழைப்பு என்பது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இறைவன் பெரியவன், இறைவன் பெரியவன் என்று அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த அழைப்பை கேட்டுவிட்டு நாம் என்ன சொல்லுகின்றோம்? எனக்கு நீ பெரியவன் அல்ல, எனக்கு நீ பெரியவன் அல்ல, நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை, இந்த துன்யா, இந்த உலகம், இதுதான் எனக்கு பிரதானமானது, இதுதான் எனது பிரதிநிதித்துவம், இதற்குத்தான் எனக்கு என்னுடைய முக்கியத்துவம் என்பதாக உலக காரியங்களுக்கு, படைப்புகளுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம், பிரதிநிதித்துவம் தந்து வருகின்றோம். ஆனால் படைப்பாளனுடைய, படைத்தவனை வணங்கக்கூடிய அந்த விஷயத்தில் நாம் மிகவும் அலட்சியமாக, அலட்சிய போக்காக நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் தான் இன்றைய காலகட்டத்திலே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைகளையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சமுதாயம் மட்டுமல்ல, இந்த உலகில் வாழக்கூடிய ஒரு சில சமுதாயம், ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பேக்வர்ட் சமுதாயம், பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்பதாக ஒரு பெயர் இருக்கிறதா இல்லையா? பேக்வர்ட் சமுதாயம். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை பேக்வர்ட் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பேக்வர்ட் சமுதாயம் அல்ல, பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் நாம் அல்ல. நாம் தான் உயர்ந்த சமுதாயத்திற்கு உரியவர்கள், நாம் தான் உன்னதத்திற்குரிய சமுதாயத்தை உடையவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அதையும் திருமறையிலே அழகாக சொல்லி காண்பிப்பான். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ஜத் லின்னாஸ், உங்களை நான்
சிறந்த சமுதாயமாக, உயர்ந்த சமுதாயமாக நான் ஆக்கி இருக்கின்றேன். இதன் காரணமாக தெரியுமா, நீங்கள் மக்களிடத்திலே நல்லதை சொல்லுகின்றீர்கள், மக்களை நன்மையின்பால் அழைக்குகின்றீர்கள், தீமையான செயல்பாடுகளிலிருந்து மக்களை தடுக்குகின்றீர்கள். ஆக தொழுகை என்பது நல்ல செயல், நன்மையான செயல். மக்களை தொழுகுமாறு, அந்த கட்டளையை நிறைவேற்றுமாறு, இறைவனை வணங்குமாறு, இறைவனை வழிபடுமாறு மக்களை நாம் அழைத்துக் கொண்டே இருக்கின்றோம் வாங்கு வழியின் மூலமாக. இதனால் இந்த சமுதாயம் சிறப்பிற்குரிய சமுதாயம், உயர்வுக்குரிய சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் இன்று நாம் இந்த தொழுகையில் காட்டக்கூடிய அலட்சிய போக்கு, தொழுகை விஷயத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய இந்த நடைமுறைதான் நம்மளை இன்னமும் வேக்குவேடு சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்று இந்த சமுதாயத்திலே நம்மளை பற்றி மாற்று மதத்தவர்கள் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகைக்காக நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாங்கு சொல்லி 20 நிமிடம் டைம் கொடுக்கப்படுகின்றது. அதுபோன்று ஃபஜ்ருடைய தொழுகையில் பாங்கு சொல்லி 40 நிமிடம், 45, 50 நிமிடங்கள் தொழுகைக்காக, அந்த தொழுகை நிறைவேற்றுவதற்காக, மக்களுடைய வசதிக்காக இந்த டைம் கால அவகாசம் தரப்படுகின்றது. பாங்கு சொன்னவுடனே தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும், அதுதான் இறைவனின் கட்டளை. ஆனால் மக்களுடைய வசதிக்காக வேண்டி மக்கள் கொஞ்சம் வேலையில் இருப்பாங்க, அலுவலில் ஈடுபட்டு இருப்பாங்க, சுத்தம் இல்லாம இருப்பாங்க, சுத்தம் செஞ்சுட்டு தங்களை தூய்மையாக்கி கொண்டு அவர்கள் தொழுகைக்கு தயாராக வர வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் இந்த கால நேரம், காலதாமதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதையே நாம் ஒரு காரணமாக 20 நிமிஷம் இருக்கு, 50 நிமிஷம் இருக்கு, காமத்தொழும்பு பெய்க்கலாம், எப்படி நம்ம நினைச்சுக்கிறோம், காமத்தொழும்பு பெய்க்கலாம் அப்படின்னு காமத்தை சொல்லி தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது. 4 ரக்காயத்து, அந்த 4 ரக்காயத்து முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு ஆளா, முதல் ரக்காயத்துல ஒரு ஆளு, 2ஆவது ரக்காயத்துல ஒரு கூட்டம், 3ஆவது ரக்காயத்துல ஒரு கூட்டம், 4ஆவது ரக்காயத்துல, இப்படி நம்முடைய சமுதாய நிலைமை இன்று இருந்து கொண்டு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகை என்பது நம்முடைய வாழ்வுடைய அனைத்து கட்டங்களிலும், அனைத்து தேவைகளிலும் அது நமக்கு உயர்வை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆக நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, தேர்வை எழுதிவிட்டு தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதோடு மட்டுமல்லாமல் தேர்தலில் வாக்களித்து விட்டு, வாக்கை செலுத்திவிட்டு தீர்வுக்காக காத்திருக்கக்கூடிய நம்முடைய ஆசமிகு இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவர்களுக்கும் அன்பான பணிவான வேண்டுகோள். நாம் எதிர்பார்த்த முடிவு நல்லதாக, நலமானதாக ஆக வேண்டும் என்றால் நாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நாயனிடத்திலே நாம் ஒவ்வொரு பக்தியிலேயும் ஒவ்வொரு நாளும் அந்த ரப்புல் ஆலமீன் வல்ல இறைவிடத்திலே, யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய, அரணாக இருக்கக்கூடிய, மக்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல ஆட்சியை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக. வாக்கை செலுத்திவிட்டோம், ஆனால் இதன் மூலமாக நல்லதொரு தீர்ப்பை, நல்லதொரு முடிவை வழங்குவது வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த நாயினுடைய கையிலே இருக்கிறது. அவன் நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாம் நினைத்திருக்கக்கூடிய, நாம் எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு முடிவுகள் நலமாகவும் நமக்காக, நமதாக, நம்முடைய முடிவு நமதாகவும் ஆகிவிட எல்லாம் வல்ல ஏகனிடத்திலே நம் அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்தியிலேயும் நாம் தொழுகையின் மூலமாக அதற்காக பிரத்தியமாக 2 ரக்காத்துகள் நாம் தொழுது துஆ செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் வல்ல ரப்புல் ஆலமீன் அவனுடைய சார்பில், அவனுடைய புறத்திலிருந்து நல்ல முடிவையே, நமக்கு சாதகமான தீர்ப்பையே
வல்ல ரப்புல் ஆலமீன் நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நாளில் தீர்ப்புகள் நமக்கு சாதகமாகிட நலமானதாக ஆகிட எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் நான் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நன்னாள் முபாரக்கான இந்நேரத்திலே இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.